வேலு தம்பி, உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. அவர் எங்க இருக்காருன்னு கொஞ்சம் போய் தேடி பாக்கீங்களா? சரிங்க அண்ணி, நான் அதோ பாக்குறேன். தேனு, என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க? முகூர்த்த நேரம் வந்துருச்சு, இன்னும் அவர் வேற காணோம். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். தென்னரசு திருந்திட்டான்னு நினைக்கிறேன். அவன் தான் இன்னும் திருந்தலையேம்மா. கல்யாணம் முடிஞ்சதும் வேலு எல்லா உண்மையையும் உன் மாமனார்கிட்ட சொல்லிடுவான். அப்புறம்தான் அவனுடைய சுயரூபம் உனக்கு புரியும். அண்ணே, தென்னரசு எங்கன்னு போயிருப்பாரு? எங்கேயும் போயிருக்க மாட்டாரு, கண்டிப்பா வந்துருவாருமா. அவரு உன் பக்கத்திலேயே நிக்க அருகதை இல்லாதவருமா. கடவுள் இப்படிப்பட்டவரை உன் தலையில எழுதி வச்சிருக்காருன்னு நினைக்கும் போதுதான் வேதனையா இருக்குமா. தென்னரசை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை தாங்கிக்கிற சக்தியை கடவுள் உனக்கு கொடுக்கணுமா. அண்ணே, நீங்களும் அவர் எங்கேயாவது இருந்தா தேடி கூட்டிட்டு வரீங்களா? சரிம்மா. அவன் எப்படியோ திருந்தி தேனு கூட வாழ்ந்தா போதும். கடவுள் தான் இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும்.